வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு செம்ம சுவாரஸ்யமான அதே சமயம் ரொம்ப விறுவிறுப்பான ஒரு விஷயத்த பத்தி அலச போறோம். ஹிடன் ஆப்ஸ் இந்தியா யூடியூப் சேனல்ல வந்த ஆபரேஷன் சிந்தூர் பத்தி தான் நாம பார்க்க போறோம். இது நிஜம் கிடையாது, ஒரு கற்பனையான ராணுவ தாக்குதல் கதை தான். ஆனா இதுல சொல்லியிருக்க புவிசார் அரசியல் வியூகங்கள் நிஜ உலகத்துக்கு ரொம்பவே நெருக்கமா இருக்கு. வாங்க இதுக்குள்ள என்னதான் இருக்குன்னு கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். சரி, இந்த அலசல்ல நாம என்னென்ன பார்க்க போறோம்னு ஒரு குயிக் லுக் விட்டுருவோம். முதல்ல அந்த தூண்டும் சம்பவம், அதுக்கப்புறம் நடக்கிற வியூகம் மாற்றம், அப்புறம் ஆபரேஷன் சிந்தூர், அதுக்கான பதிலடி, போர் நிறுத்தம், கடைசியா ஆபரேஷன் மகாதேவ். இந்த ஆர்டர்ல தான் நாம போக போறோம். முதல்ல பகுதி 1, அந்த தூண்டும் சம்பவம். ஒரு பெரிய ராணுவ நடவடிக்கை எப்போதுமே ஒரு எதிர்பாராத சோகமான சம்பவத்திலிருந்து தானே தொடங்கும். அந்த கற்பனை சம்பவம் என்னன்னு பாப்போம். ஏப்ரல் 2025 காஷ்மீரோட மினி சுவிட்சர்லாந்துன்னு சொல்லப்படுற பைசரன் பள்ளத்தாக்குல ஒரு அமைதியான மதிய நேரம். சரியா 1 மணிக்கு டிஆர்எஃப், அதாவது தி ரெசிஸ்டன்ஸ் ஃப்ரண்ட்னு சொல்லப்படுற லஷ்கர் இ தொய்பா ஆதரவு பயங்கரவாதிகள் ஒரு கொடூரமான தாக்குதலை நடத்துறாங்க. சுற்றுலா பயணிகளை அவங்களோட மதத்தை வச்சு குறிவைக்கிறாங்க. மதியவே சுற்றுலா பயணிகள் எடுத்த வீடியோக்கள் மூலமா இந்த கொடூரம் கன்ஃபார்ம் ஆகுது. இப்போ இந்த நம்பர் 26 கொஞ்சம் கவனிங்க. இது வெறும் நம்பர் கிடையாதுங்க. 25 அப்பாவி சுற்றுலா பயணிகள், அப்புறம் அவங்கள காப்பாத்த போராடின ஆதில் அப்படிங்கிற உள்ளூர் குதிரை ஓட்டுனர், ஆக மொத்தம் 26 உயிர்கள். இந்த ஒரு துயரமான சம்பவம் தான் இந்தியா இதுவரைக்கும் பண்ணாத அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான பதிலடியை கொடுக்க முக்கிய காரணமா அமையுது. பகுதி 2, வியூக மாற்றம். சரி, இவ்ளோ பெரிய சம்பவம் நடந்தா அரசாங்கம் சும்மா இருக்குமா? நிலைமை எப்படி மாறுதுன்னு பார்க்கலாம். ஏப்ரல் 23ஆம் தேதியே அரசாங்கம் ரொம்ப அதிரடியான சில முடிவுகளை எடுக்குது. முதல் விஷயமா 1960ல போடப்பட்ட சிந்து நதிநீர் ஒப்பந்தம் ரத்து செய்யப்படுது. அட்டாரி வாகா பார்டரை முழுசா க்ளோஸ் பண்றாங்க. இது மட்டும் இல்லாம 400க்கும் மேற்பட்ட போர் விமானங்கள் தயார் நிலையில வைக்கப்படுது. எதிரியோட தாக்குதலை முறியடிக்க அதிநவீன S-400 சிஸ்டம் அதம்பூர், புஜ் அப்புறம் பிகானேர்ல எல்லாம் கொண்டு வந்து நிறுத்துறாங்க. இதுல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, 2 தரப்போட ஆயுத பலம்தான். ஒரு பக்கம் தாக்குதலுக்கு தயாராக இருக்கிற இந்தியாவோட ஸ்கால்ப், ஹெரோப்ட்ரோன்கள், பிரம்மோஸ், கிறிஸ்டல் மேஸ் ஏவுகணைகள். இன்னொரு பக்கம் இதை தடுக்க பாகிஸ்தான் நம்பியிருக்கிற சீன தயாரிப்பான HQ-9 மற்றும் HQ-16 டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸ். 2 தரப்பு டெக்னாலஜிக்கும் ஒரு நேரடி மோதல் உருவாவது ரொம்ப தெளிவா தெரியுது. பகுதி 3, ஆபரேஷன் சிந்தூர். இப்போ நாம கதையோட ரொம்ப முக்கியமான உச்சகட்ட ஆக்ஷன் பகுதிக்கு வந்துட்டோம். மே 7, 2025 அன்னைக்கு நள்ளிரவு என்ன நடக்குதுன்னு பாப்போம். வெறும் 23 நிமிஷம். ஆமாங்க, நம்பவே முடியலல. நள்ளிரவு 1:05 இருந்து 1:28க்குள்ள இந்தியா தன்னோட ஆபரேஷன் சிந்தூரை ஆரம்பிச்சு ரொம்ப கச்சிதமா முடிச்சிட்டதா அந்த யூடியூப் வீடியோ சொல்லுது. நிஜமாவே இது ஒரு மின்னல் வேக தாக்குதல் தான். அந்த 23 நிமிஷத்துல என்னாச்சு? பாகிஸ்தானோட பஞ்சாப் மாகாணம் ஆக்கிரமிப்பு காஷ்மீர்னு ரொம்ப ஆழமா உள்ள போய் பஹாவல்பூர், முருத்கே, முசாஃபராபாத்னு மொத்தம் 9 முக்கியமான பயங்கரவாத முகாம்களை தரைமட்டமாக்குறாங்க. இந்த தாக்குதல்ல 100க்கும் மேற்பட்ட பயங்கரவாதிகள் கொல்லப்படுறாங்க. ஆனா ரொம்ப முக்கியமான விஷயம், பாகிஸ்தான் ராணுவத்துக்கோ பொதுமக்களுக்கோ சின்ன கீறல் கூட விழலன்னு அந்த மூலக்கதை தெளிவா சொல்லுது. பகுதி 4, பதிலடியும் தீவிரமும். சரி, ஒரு நாட்டுக்குள்ள பூந்து இவ்ளோ பெரிய தாக்குதல் பண்ணா அவங்க சும்மா இருப்பாங்களா? பாகிஸ்தானோட பதிலடி எப்படி இருந்துச்சுன்னு பார்க்கலாம். அவங்க ராணுவத்தின் மேல விழுந்த விமர்சனத்தை தவிர்க்க மே 8 அன்னைக்கு ஆபரேஷன் புனியான் மர்சூஸ், அதாவது கண்ணாடி சுவர் அப்படிங்கிற பேர்ல பாகிஸ்தான் ஒரு தாக்குதலை தொடங்குறாங்க. பூஞ்சு பதான்கோட்ல இருக்க இந்திய தளங்கள் மேல அட்டாக் பண்றதோட நம்ம தலைநகர் டெல்லியை நோக்கியும் ஏவுகணைகளை வீசுறாங்க. இதுக்கப்புறம் ஒரு 3 நாளுக்கு உக்கிரமான வான்வழி போர் நடக்குது. மே 9 இரவு டெல்லியை நோக்கி வந்த ஏவுகணைகளை இந்தியாவோட S-400 சிஸ்டம் நடுவானலையே அழிச்சிடுது. அடுத்த நாள் காலையில இந்தியாவோட ஹரோப் ட்ரோன்கள் பாகிஸ்தான் ரேடார்களை தேடி அழிக்குது. சுமார் 125க்கும் மேற்பட்ட போர் விமானங்கள் வானத்துல மோதுது. இதுல கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, இந்த போர்ல இந்தியா தரப்புலையும் சில போர் விமானங்கள் இழப்பு ஏற்பட்டதா அந்த கதை ரொம்ப நடுநிலையோட சொல்லியிருக்கு. ஸ்ரீநகர் பக்கத்துல ஒரு ஜெட் விழுந்ததையும் அவங்க மறைக்கல. அடுத்து பகுதி 5, போர் நிறுத்தம். இப்படி 2 தரப்புலையும் பயங்கரமான சேதங்களை ஏற்படுத்தின இந்த போர் எப்படி ஒரு முடிவுக்கு வருது? மே 10ஆம் தேதி மதியம் 3:35க்கு பாகிஸ்தான் தரப்புல இருந்து ஹாட்லைன் மூலமா போர் நிறுத்த கோரிக்கை வருது. சாயங்காலம் 5 மணிக்கு எல்லையில துப்பாக்கி சத்தம் எல்லாம் ஓய்ந்து போகுது. அமெரிக்காவை சேர்ந்த ஜேடி வான்ஸ், மார்க்கோ ரூபியோ மாதிரியான தலைவர்கள் பண்ண தீவிரமான பேச்சுவார்த்தைனால தான் இந்த அதிவேக போர் நிறுத்தம் சாத்தியமாச்சுன்னு அந்த கதை விவரிக்குது. போர் முடிஞ்ச அடுத்த நாள் மே 11 அன்னைக்கு இந்திய பிரதமர் ஒரு புதிய ரொம்ப ஸ்ட்ரிக்டான கொள்கையை அறிவிக்கிறாரு. இதுல 3 முக்கியமான விஷயங்கள் இருக்கு. 1, இனிமே எந்த பயங்கரவாத தாக்குதல் நடந்தாலும் உடனே ராணுவ ரீதியா பதிலடி கொடுக்கப்படும். 2, அணு ஆயுதங்களை காட்டி மிரட்டினா இனி யாரும் பயப்பட மாட்டாங்க.
3 பயங்கரவாதிகளையும் அவங்களுக்கு இடம் கொடுக்கற நாட்டையும் இனிமே ஒன்னாதான் பார்ப்போம். இது புவிச்சார் அரசியல்ல ஒரு மாபெரும் மாற்றம்னு தான் சொல்லணும். இறுதியான 6வது பகுதி ஆபரேஷன் மகாதேவ். சரி, எல்லாம் முடிஞ்சிருச்சு. ஆனா அந்த ஏப்ரல் மாசம் 26 பேரை கொன்னாங்களே, அந்த பயங்கரவாதிகளுக்கு என்னாச்சு? அதுக்கான விடைதான் இந்த கடைசி பகுதி. இந்தியாவோட இன்டெலிஜென்ஸ் டீம் ரொம்ப பொறுமையா பயங்கரவாதிகள் யூஸ் பண்ண ஹூவை சேட்டலைட் போனோட IMEI நம்பரை வச்சு பல மாசமா அவங்கள ட்ராக் பண்றாங்க. ஜூலை 26 அன்னைக்கு வந்த ஒரு வித்தியாசமான ஃபோன் காலை வச்சு அவங்கள லொகேட் பண்ணி ஜூலை 28 அன்னைக்கு ஹர்வான் காட்ல நடக்கிற ஆபரேஷன் மகாதேவ் மூலமா அந்த 3 பேரையும் வீழ்த்தினாங்க. கடைசியா டிசம்பர் 2025ல 1597 பக்கங்கள் கொண்ட குற்றப்பத்திரிகையோட இந்த கதை முழுமையா நிறைவடையுது. சரி, இப்போ நாம ஒரு முக்கியமான கேள்வியோட இந்த அலசல முடிக்க போறோம். ஆபரேஷன் சிந்தூர் ஒரு கற்பனை கதை தான், சந்தேகமே இல்ல. ஆனா இந்த மாதிரி கதைகள் இன்னைக்கு இருக்கிற நிஜமான அரசியல் கவலைகளையும் ராணுவ வியூக மாற்றங்களையும் எப்படி இவ்ளோ தத்துரூபமா பிரதிபலிக்குதுன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இது ஒரு சுவாரஸ்யமான கதைங்கிறத தாண்டி நாம எந்த அளவுக்கு ஊடகங்கள்ல வர்ற விஷயங்களை விமர்சன ரீதியா அணுகணும் அப்படிங்கிறதையும் இது நமக்கு உணர்த்துது. இந்த அலசல் கண்டிப்பா உங்களுக்கு ஒரு புது பார்வையை கொடுத்துருக்கும்னு நம்புறேன். ரொம்ப நன்றி.